Hi guys, இந்த வீடியோவில் figure and fig caption tag எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் figure tag ஓப்பன் பண்ணிக்கிறேன். figure tag ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார imgன்னு ஒரு tag இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கிறேன். img tagல srcன்னு ஒரு attribute இருக்குது. src attributeல abcdன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் என்னோடய HTML ஃபைல் ஃபோல்டரில். ஓகேவா, abcd.jpg. ஓகே, இந்த இமேஜ் கொடுத்துட்டேன். வித்துன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, வித்தில் 100% கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் ஃபிக் கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபிக்யூருக்குள்ளார ஃபிக் கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளார ஒரு டைட்டில் மாதிரி கொடுப்போம். ஓகேவா, இமேஜுக்கு. அதனால் h1 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். h1 டேக்குள்ளார திஸ் இஸ் நேச்சுரல் இமேஜ். ஓகே, திஸ் இஸ் நேச்சுரல் இமேஜ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்னோடய லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இமேஜ் வந்துடுச்சு. திஸ் இஸ் நேச்சுரல் இமேஜ்னு வந்திருக்கு. வேணும்னா நம்ம கோடிங்கில் போயிட்டு அலைன் சென்டர் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா, h1 டேக்கில் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஓகே ஓகே, இப்போ பக்காவாக இருக்குது, அவுட்புட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்க இந்த இமேஜ் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் வரும். ஓகேவா, அதனால தான் இந்த ஃபிக்யூர் டேக்குலர் ஃபிக் கேப்ஷன் டேக்குலர் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். நேச்சுரல் இமேஜ்னு சர்ச் பண்ணால் கூகுளில் இந்த இமேஜும் வரும். ஓகேவா, இது கூகுளோட SEO இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா, ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.